ஹாய் காய்ஸ், நான் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ ஒரு வழியாக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பயணம் எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நாராயணபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகே, இந்த வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அப்படி இந்த வில்லேஜில் அப்படி என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜில் வந்து நிறையா வரலாற்று நிறைந்த அதிசயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டதுக்கு, இந்த ஊரில் என்ன இருக்குது, இங்கே பக்கத்தில் எதுவும் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா, வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, பக்கத்தில் வந்து ஒரு டேம் இருக்குப்பா. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லேயே வந்து குட்லாடம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஊரோடைய அழகு பெருமை எல்லாமே சொன்னாங்க. சரிங்கப்பா வீடியோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா வீடியோலாம் வேணாம்ப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து எப்படிப்பா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் குட்லாடம்பட்டி ஃபால்ஸ் போகிறதா இதுக்கு அடுத்து இந்த கொளிஞ்சிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் வரும். இதில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் எடுத்து போனீங்கன்னா வந்து அந்த குட்லாடம்பட்டி நீங்கள் ஃபால்ஸு போகலாம். பட் இப்போ தண்ணி வருதா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். இங்கே ஒரு ஆத்தா பார்த்தீங்கன்னா கையை மறைச்சாங்க, லிஃப்ட்டு கேட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம், பின்னாடி ஆத்தா ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தா கையை எடுத்துட்டாங்க. சரி அப்படின்னு நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இங்கே போர்டு போடுறாங்க பார்த்தீங்களா, பாலமேடு வந்து 5 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. என்னப்பா பாலமேடு 5 கிலோமீட்டருக்கு இங்கே ஒரு டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி எங்கே இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் யோசிச்சுக்கிட்டே போனோம். மேப்லாம் போட்டு பார்த்துட்டு போனோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹீல்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்களே பாருங்கள், கீழேருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு வண்டி. அப்போ எவ்வளோ தூரம் ஒருவேளை மலைக்கீழே போகுமா அப்படின்ட்டு நாங்களுமே கற்பனை பண்ணோம். ஏன்னா நாங்கள் இந்த ரோட்டில் இப்போ தான் முதல் தடவை வந்து பயணம் பண்ணுறோம். எங்களுக்கு இதோடைய அனுபவம் வந்து இப்போ தான் முதல் தடவை. இங்கே போர்டு போடுறாங்க பாருங்கள், இந்த போர்டு வந்து இங்கேருந்து வந்து ஹீல்ஸ் அந்த மலைக்கீழே போகிற பாதை ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு போட்டுருந்தாங்க. இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து தண்ணி கிடந்துச்சு, கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் கூட ஏதோ கம்மாயாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இதுதான் வந்து டேமு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா டேமுன்னு சொல்கிறீங்க, தண்ணியே இல்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த விஷுவலை நாங்கள் முன்னாடி நின்று காமிக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இதே இது நம்ம அந்த சீசன் அப்போ வந்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபீல் பார்க்குறதுக்கே. இதோட டேமோட பேர் என்ன அப்படின்னா சாத்தியார் அணை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே அப்படின்ட்டு இதோட பேர் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு தெரியல. நம்மளும் கேட்டலாம், யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்னுடைய அழகு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் தண்ணி விழுகிற டயத்தில் வந்தோம்னா சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் சம்மர் சீசனில் இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்காதீங்க. தண்ணியே இல்லாமல் காஞ்சி போய் தான் கிடக்கும், தண்ணி இல்லாமல் இருக்கும். இதே இது நீங்கள் வர வேண்டிய மாதம் எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் இந்த மாதம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த போர்டு போட்டுருக்காங்க பாருங்கள், மதுரை மாவட்டம் பாலமேடு பெருராட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த வியூ வந்து சைடில் இருந்து பார்க்கறனால வந்து இப்படி தெரியுது. இதே இது நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸ் போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த சீசனில் வந்தால் தாங்க அதனுடைய அழகே வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு சுற்றுலா பிளேஸு தான். நீங்கள் மதுரை மாவட்டத்துலேயோ இல்லை சுற்றி இருக்கிற மாவட்டத்துலேயோ இருந்தீங்கன்னா இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறதுனால வந்து அந்த சுற்றுலாத்தலத்தோடைய அந்த இது வந்து வருமானமும் அதிகரிக்கும். அதனால் வந்து மக்களும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. போர்டு போடுறாங்க பாருங்கள், நத்தம் முளையூர் பாலமேடு அப்படின்னு போடுறாங்க. இங்கேருந்து இந்த ரோடு போய் கனெக்ட் ஆகி போகுது. அலங்காநல்லூர் போனாலும் போகலாம். இந்த ரோடு வந்து அதான் வந்து இந்த பாலம் தான் வந்து தண்ணி மழை பெஞ்சுன்னா அதுலேருந்து வந்து டேம்லேருந்து வந்து கீழே போகுது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ காஞ்சி போயிருக்கிற நீங்கள் இதோட விஷுவலை பார்க்குறீங்க. இதே இது இன்னொரு காணொலியில் இதிலேருந்து மேலேருந்து தண்ணி விழுற ஃபுல் வியூ வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த சீசனில் எடுத்து போடுறோம். அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து நம்ம என்ட்ரன்ஸு இங்கே இருக்குது, முன்னாடி இருக்குது. அங்கே உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். பார்த்தீங்கன்னா அண்ணியை நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா ஓரமாக வண்டியை நிப்பாட்டு அப்படின்ட்டு. இதுதான் வந்து அதோடைய என்ட்ரன்ஸ். பேர் பார்த்தீங்கன்னா சாத்தியார் அணை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். சரி ஓகே அப்படின்ட்டு பேசி முடிச்சேன். என்னப்பா எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. சார் இந்த மாதிரி இங்கேருந்து வர்றோம் அப்படின்னோம். சரி ஓகே என்னப்பா வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாங்க. சார் இந்த மாதிரி யூடியூபர் சார் அப்படின்னா. ஓ அப்படியா, டூரிஸ்டரா யூடியூபரா அப்படின்னாங்க. ஆமாம் சார் அப்படின்னா. சரி பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் மாட்டிட்டு பயணம் பண்ணுங்கப்பா அப்படின்னாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பாலமேடு சிட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் மேலே போர்டு போடுறாங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு பக்கத்தில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மேலே போர்டு போடுறாங்க, லெஃப்ட் சைடில் நத்தம், கீழே வந்து வளையப்பட்டி அப்படின்னு போடுறாங்க. அதே ரைட் சைடில் வந்து மதுரை 24 கிலோமீட்டர், அலங்காநல்லூர் 7 கிலோமீட்டர். இதுதான் வந்து மெயின் ரோடு. இதிலேருந்து உள்ளே போய் போனால்
இங்கே தான் வந்து உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு, எப்படி பாலமேடு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அலங்கநல்லூருக்கு அடுத்து பாலமேட்லேயும் ஜல்லிக்கட்டு நடக்கும். இங்கே பாருங்கள் பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்கள். இதுதான் வந்து பாலமேட்டோட பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்கணும்னு கேட்கும்போது எப்போ இங்கே ஜல்லிக்கட்டும் ஃபேமஸ்ஸு, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாலமேட்டு கொய்யா நீங்கள் வேணால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. சரிப்பா இப்போ எப்படி போகிறது அப்படின்னு நாங்கள் கேட்டால், நீங்கள் ரைட் சைடில் போயிடாதீங்க, இந்த ரோடு வந்து மதுரை போகுது, இதே லெஃப்ட் சைடில் போங்க, இந்த ரோடு தான் வந்து போய் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நீங்கள் ரைட் எடுத்து ஒரு 200 மீட்டரில் வந்து ஒரு பாலம் இருக்குப்பா, அந்த பாலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ரோடு போகும், அதில் போனீங்கன்னா நேராக போங்க, போயிட்டு ரைட் சைடில் ஒரு மண் ரோடு மாதிரி கீழே இருங்க, அதுதான்ப்பா ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் இது இப்போ வர டயத்தில் ஓகே, ஜல்லிக்கட்டு பார்க்குற டயத்தில் இந்த இதில் வந்து உங்களை பைக்கில் அலோடே பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து இறங்கி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்கப்பா அப்படின்னாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாப்பா இங்கே வந்து அலோடே கிடையாது, பைக்கு எந்த வண்டியும் வர முடியாது, நீங்கள் இறங்கி நடந்து வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்மளும் 2027 ட்ரை பண்ணி பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் அவர் சொன்ன லொக்கேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே ஒரு பாலம் பிரிட்ஜு மாதிரி தெரியுதா, கீழே வந்து ஒரு கால்வா மாதிரி இருக்கா, இது வந்து தண்ணி போகிற இடமாங்க. இந்த ரோடு லெஃப்ட் சைடில் தான் வந்து அவர் சொன்ன பாதை. ஏன்னா நமக்கு போகிறக்கான நேரம் ஆயிடுச்சுனால நாங்கள் உள்ளே போகலை, இங்கேருந்து பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சு, உங்களுக்கு தெரியாததில் அங்கே பாருங்கள், அதுதான் வந்து ஜல்லிக்கட்டு என்ட்ரன்ஸ் நடக்கிற இடம், வாடிவாசல். இங்கே ஃபுல்லாமே வந்து மாடுகள்லாம் ஓடிங்கிட்டுலாம் போய் பிடிப்பாங்க. சரி கண்டிப்பாக நம்ம 2027 வீடியோ போடுவோம். ஓகே, போர்டு போட்டு பாருங்கள் ரைட் சைடில் வந்து வேம்பரலை அப்படின்ட்டு, அந்த ரோடு தான் வந்து தோரங்குறிச்சி மெயின் ரோடு, நத்தம் டு மோஸ்ட்லி எல்லா பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா நத்தம் மெயின் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, மதுரையிலேருந்து போகிற ரோடு. ஆனால் அது தோரங்குறிச்சி வரைக்கும் போகும் அந்த ரோடு. ஓகே, இந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல, ஆல்ரெடி சொன்னோம்ல, நத்தம் இந்த ரோட்லேயும் நேராக போய் முளையூர் வழியாக வந்து கனெக்ட் ஆகி அதுலேருந்து ரைட் சைடு எடுத்தால் நத்தம், லெஃப்ட் சைடு எடுத்தால் திண்டுக்கல், அந்த மெயின் ரோடு, அதாவது திண்டுக்கல் டு காரைக்குடிக்கு வந்து மெயின் ரோடு இந்த ரோடு தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஒரு பெருசு வந்து முன்னாடி வந்து இங்கிட்டேருந்து ஏதோ உள்ளே கொண்டு போயிட்டு இருந்தார், நம்ம கூட ஏதோ வண்டியில் வச்சு ஏதோ விற்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கா இருக்கும் அப்படின்னு நினச்சா, எங்கள் மாட்டு சாணத்தை வச்சு வண்டியில் வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. உண்மைக்கே வந்து அந்த காலத்துக்கும் இப்போக்கும் நிறைய டெக்னாலஜி மாறிடுச்சு. அப்போலாம் வந்து ஒரு கூடையில் வச்சு அள்ளி கொண்டு போய் சுமந்து போட்டு இது பண்ணுவாங்க, தோட்டந்தரம் வச்சுருக்கவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நிறையா இது பண்ணும்போது சுமக்க முடியாதுல, வயசாகிடுச்சு, அதனால் வந்து வண்டியில் வச்சு கொண்டு போய்ட்றாங்க. இதாவது பரவாயில்ல, இவர் வந்து 2 வீலரில் வச்சு பின்னாடி மாட்டு சாணத்தை வச்சு கொண்டு போகிறாரு. ஒருத்தர்லாம் என்ன பண்ணார், BMW காரை வாங்கி அந்த கார் மேலே புல்லுக்கட்டை அறுத்து வச்சு கொண்டு போயிருக்காரு. என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போ தான் சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியும்டா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விவசாயிகள் வந்து எங்களாலையும் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், நாங்களும் ராயலாக வாழ முடியும். ஆனால் என்ன இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் விவசாயம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு எல்லாமே, இதுதான் வந்து எங்களுடைய மரபு வம்சாவளி அப்படின்ற மாதிரி வந்து விவசாயத்தை வந்து போற்றும் வகையில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மைக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம போகிற நேரத்துக்கு ஸ்கூல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நிறையா பிள்ளைக வந்து நடந்து போயிருந்துச்சு பிள்ளைக ஃபுல்லாமே. இங்கே ஒரு ஆத்தா வண்டி வந்துகிட்டு இருக்கு, அது வாட்டுக்கு நடந்து வருது ரோட்டில் ஜே அப்படின்ட்டு. சரித்தா பார்த்து பொறுமையாக போ அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோம். ரோடு ஃபுல்லாமே கொஞ்சம் டேமேஜாக தாங்க இருக்குது, ஏன்னா ரோடு போட்டு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்ட்டு தெரியல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு நினைவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்கூலில் அப்போலாம் படிக்கும்போதெல்லாம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு நடந்து போயிட்டு பஸ் ஏறி வர்றது, அது மட்டும் இல்லாமல் நிறைய கிராமங்களுக்கு பஸ் வசதிலாம் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா அந்த ஸ்கூல் விடுற டயத்தில் வந்து அந்த பஸ்ஸெல்லாம் இல்லாமல் இருக்கிறனால நடந்து போகிற மாதிரி இருக்கும். நிறையா பிள்ளைங்க வந்து டெய்லியும் வந்து 4 கிலோமீட்டர் நடந்து வந்து 5 கிலோமீட்டர் நடந்து வந்து 5 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடைப்பயணமாகவே ஸ்கூல் போய் வந்த கிராமங்கள்லாம் இருக்குது. ஏன்னா பஸ் வசதியெலாம் இருக்காது. நிறையா பேர்கிட்ட ரேராக தான் வந்து சைக்கிள்லாம் இருக்கும். நமக்கு அந்த சைக்கிளை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும், நமக்கெல்லாம் சைக்கிள் கொடுப்பாங்களாண்டு. அப்படி இருக்கும்போது தான் அந்த 11th 12th சைக்கிள் அந்த ஸ்கூல் படிக்கிற இடத்துல கொடுக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு அருமையான திட்டம் தான். இங்கே பாருங்கள், அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி, இதுதான் பாலமேட்டோட கவர்மெண்ட் ஸ்கூலு. ஓகே, இந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுக்கப்பட்ட இந்த வீடியோ வந்து 2026 எடுத்திருக்கு. நீங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து மேபி ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றது வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து காலங்கள் மாற மாற ஒவ்வொரு இடமும் மாற ஆரம்பிச்சிடும், அதனுடைய எல்லாமே வந்து மாறிடும்.
ஓகே, நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிறத வந்து அதனுடைய விஷுவலை வந்து அழகாக காமிக்கிறதும், இயற்கையை வந்து பாதுகாக்கிறதும் தான் நம்மளோட நோக்கமே. அதனால் வந்து நம்ம ரோட் வியூ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து நம்ம பயணம் பண்ணி நம்ம வீடியோவாக பதிவிட்டு வரோம். ஓகே, நம்ம இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிவிட்டு, இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ வந்து வந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒரு கனவில் சந்திக்கலாம். நான் உங்கள் ஆதி. பாய்.